நம்ம பிள்ளைங்கள்லாம் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா பெற்றோர்களுக்கு எவ்வளோ பெருமிதமாக இருக்கும். அப்படி ஒரு மொமெண்ட்டை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யார்? தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர் அவர்கள். அவர் தான். அவருக்கும் விஜய்க்கும் தான் என்னமோ பிரச்சனைலாம் சொன்னாங்க, பார்க்குறது இல்லை, ஒரே வீட்டில் இல்லை, என்னென்னமோ சொன்னாங்களப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் போகிறான். இப்போ முதல்வர் ஆகிட்டார், அதை கொண்டாடுறதுக்கு கூட ஒரு தந்தை வரமாட்டாரா? வந்துட்டார். வந்து விஜய் அவர்களுடைய உழைப்பை பற்றி ரொம்ப பெருமையாக பாராட்டி பேசியிருக்கார். அவருக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கே, நம்பிக்கை இருக்கே, அதற்கான அவர் போட்ட உழைப்பு இருக்கே அப்படின்னு பேசினார் பாருங்க. அப்போல்லாம் நமக்கு என்னென்னா, இப்படி உனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுற ஒரு டேடி, அந்த டேடி மேலே போய்ட்டு நீங்கள் கோச்சிங்கினீங்களே மிஸ்டர் விஜய் அவர்களே அப்படின்ற மாதிரியும் சில பேர் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு. இப்போ அதை தாண்டி வந்து எஸ். ஏ. சந்திரசேகர் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. நான் தான் சிஎம்மாக வருவேன் அப்படின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த பயணத்தை ஆரம்பித்தார். சும்மா நான் அவர் சொல்லிட்டு சும்மா வீட்டில் உட்காரல, அதுக்காக இறங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. எவ்வளவோ எதிர்ப்புகள், எவ்வளவோ சோதனைகள், என்னென்னமோ அத்தனையும் அவர் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த நம்பிக்கைக்கு தமிழ்நாட்டு மக்கள் உயிர் கொடுத்துருக்குறாங்க. இதில் சந்தோஷம் என்னென்னா, நாங்கள் சந்தோஷப்படுறதை விட இன்றைக்கி நான் வந்து காலையில் 3:30 மணிக்கு எந்திரிச்சு திருத்தணி கோயிலுக்கு போயிட்டு வர்றேன். நான் அந்த சந்திக்கிற அத்தனை பேரும் துள்ளி குதிக்கிறாங்க.